அரட்பெரும் ஜோதி. வியாபாரம் சார்ந்து, வேலை சார்ந்து நீண்ட காலமாக உங்களுக்கு காரிய தடைகள் இருந்தால் வரும் வியாழக்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகார வழிபாட்டை செஞ்சு பாருங்க. நிச்சயமாகவே அதே நாள்லையும் கூட தீர்வுகள் கிடைக்கலாம். நவராத்திரியில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி, குருநாள் சதுர்த்தி, குரு ஓரையில் எல்லா குருமார்களோட முதல் தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகர் பகவானுக்கு அருகம்புல்லையும் தேங்காயையும் பூந்தி என்று சொல்லக்கூடிய லட்டு பூந்தியையும் வச்சு வழிபாடுகள் செய்வதன் மூலமாக ஒரு சூட்சமமான வழிமுறையில் நம்மளோட காரிய தடைகளை நீக்கி ஜெயத்தை உருவாக்க முடியும். வரும் வியாழக்கிழமை காலையில் முந்தின நாளை, அதாவது புதன்கிழமையே லட்டு வாங்கி வச்சுக்கோங்க, அல்லது பூந்தி வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு முழு தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அருகம்புல் போகிற வழியில் பறிச்சுக்கோங்க. உங்கள் ஏரியாவில் எங்கே அரச மரத்துக்கடியில் விநாயகர் இருக்காரோ அங்கே சரியாக வியாழக்கிழமை குரு ஓரையான 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே தலைக்கு குளிச்சுட்டு அங்கே போயிட்டு அருகம்புல்ல விநாயகர்கிட்ட வச்சுட்டு தேங்காயை கையில் வச்சுக்கோங்க. பிரசாதத்தையும் லட்டு பூந்தியும் விநாயகர்கிட்ட வச்சுட்டு அருகம்புல்ல விநாயகருக்கு சாத்திடுங்க. விநாயகரோட பாதத்துக்கு பக்கத்தில் பிரசாதத்தை வச்சுருங்க. தேங்காயை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு 27 முறை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள விருட்சத்தையும் கணபதியையும் வலம் வாருங்கள். ஏன்னா கணபதி உலகத்தையே ஒரே நிமிஷத்தில், ஒரு நொடியில் சிவனையும் சக்தியும் அம்மையப்பனை வலம் ஒரே நொடியில் அற்புதத்தை ஏற்படுத்தினவர். அதே விநாயகரை நம்ம 27 முறை வலம் வரும்போது இந்த பிரபஞ்சத்தையே வலம் வருவதாகவும், அந்த விருட்சத்தை வலம் வரும்போது விருட்சமே அரச விருட்சத்தோட தன்மையே அரச ஆழ்வீர்கள். அரசு மாதிரி, சூரியன் மாதிரி எல்லா விதமான வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். அதனால தான் அது கிங் ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 27 முறை அந்த தேங்காயை இந்த நேர் வச்சு 3 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஆழ்ந்த சுவாசத்தை விட்டு ஓங்கி சிதறு தேங்காயை போட்டுட்டு வச்ச அருகம்புல்ல பாதி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ உங்கள் ட்ராலையோ அல்லது கேஷ் பாக்ஸ்லையோ அந்த அருகம்புல்லை வச்சுருங்க. வச்சுட்டு அங்கே உட்கார்ந்து ஓம் ஸ்ரீம் கம் லாபகணபதியே நமோ நம என்கின்ற இந்த லாபகணபதி மந்திரத்தை நீங்கள் ஒரு 27 முறை கோயிலையும் ஜபம் செஞ்சுட்டு உட்கார இடத்துல ஜபம் செஞ்சுட்டு அடுத்த வேலையை செய்யுங்க. நான் இதை பிஸ்னஸ் கிளாஸ்க்கு அல்லது பிஸ்னஸ் கன்சல்டிங்காக வரவங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். நிறைய பேருக்கு ஒரே நாளில் சரியாயிருக்கு. நிறைய பேர் நைட்டு தேங்காயை எடுத்து வைப்பாங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரச்சனை சரியாயிடுச்சு கூட பதிவு செஞ்சுருக்காங்க. உங்களுக்கும் எதிர்பாராத தடைகளை எல்லாம் சரியாக வரும் வியாழக்கிழமை இதை செய்து பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதங்கள் ஏற்படும். இதை மறக்காமல் செய்யுங்க. அதை விட வெள்ளிக்கிழமை இன்னும் சிறப்பான நாள். என்ன சிறப்பு அப்படின்னா, நவராத்திரியில் மகாலட்சுமி ஆக்டிவேட் ஆகிற நாள். அன்னைக்கு பஞ்சமியும் வருது, அன்னைக்கு வெள்ளிக்கிழமையான சுக்கிர நாளும் வருது. அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான பரிகாரத்தை அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் ஆனந்தமான வாழ்வை உருவாக்கி தரக்கூடிய ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு. சில்லுன்னு இயற்கை எழிலோடு இருக்கக்கூடிய ஆனைகட்டி மலையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னாவே மைண்டு மாறிடும். அது இல்லாமல் எந்திர, மந்திர, தந்திர, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், மந்திர தாந்திரிக பயிற்சிகள் எல்லாம் செய்யும்போது உங்களோட புது லைஃபையே நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு புதுமையான வாழ்வையை உருவாக்க, உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு திருப்பு முனையை அமைய ஆனந்த ரகசியம் கலந்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். அக்டோபர் 5ஆம் தேதி இலங்கை கண்டியில் நம்மளோட கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி நடக்குது. மறக்காமல் இலங்கை அன்பர்கள் கலந்து கொள்ளுங்கள். அக்டோபர் 12ஆம் தேதி மலேசியா பினாங்கில் பணவளக்கலை பயிற்சி நடக்கிறது. விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு தீபாவளி கிட்ட ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதில் 18 விதமான சூட்சும பொருட்கள் 48 நாட்கள் பூஜையில் வைத்து 1,08 முறை மந்திர உருவேற்றி உங்களுக்காக தர இருக்கின்றோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு விதமான தெய்வீக தன்மையில் இருக்குது. ஸோ இதைய நான் ஒரு நாள் பொறுமையாக உங்களுக்கு முழு விவரங்களோட தரேன்.
இதோட ரகசியமே என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிய முறையில் உங்களுக்கு எப்படி குபேரர் ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லித்தருவேன். இதில் ஸ்பெஷல் இந்த கிட்டில் நிறையா இருக்குது, ஆனால் அதெல்லாம் இப்போ காமிக்க மாட்டேன். ஒன்றே மட்டும் காமிக்கிறேன், குதிரை இல்லாடம். இதுவும் ஃபஸ்ட்டு 15 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தரப்போகிறோம். அதுவும் கிரகணத்தில் நான் பூஜையில் வச்சுருந்தது. முதல் 50 நபர்களுக்கு இந்த குதிரை இல்லாடம் தருவோம். இது இல்லாமல் 18 விதமான சூட்சம பொருட்கள், கழுத்தில் போடக்கூடிய மாலை, கையில் போடக்கூடிய பிரேஸ்லெட், விரலில் போடக்கூடிய மோதிரம், நெற்றியில் வைக்கக்கூடிய மை, வீட்டு வாசலில் கட்டக்கூடிய ஒரு தெய்வீக பொருள்னு பல சூட்சமமான பொருட்கள் இந்த கிட்டில் உங்களை நோக்கி வர இருக்கின்றது. இந்த தீபாவளி கிட் இந்த டைம் லிமிட்டட் எடிஷன்ஸை தான் கொடுத்துருக்குறோம். உடனே பேரை பதிவு செய்யுங்க. தீபாவளிக்கு முன்னாடி உங்கள் இல்லத்திற்கு வரும். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க.